தோட்டங்கள் புனரமைப்பு வேலைகள் வேகமாக முன்னெடுக்கணும். அது எந்த மாற்றம் சரியான விஷயம். ஆனா சம்பள விஷயம் அதுதான் முக்கியம். சம்பள விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நாங்களாம் விரும்பினாலும் இன்னைக்கு என்ன இப்போ நாங்கள் விரும்பி அந்த ஐயம் பொறியில் இருக்கிறோம் இல்லைன்னா. அப்போ அதனால இன்றைக்கு தோற இந்த தோட்டங்கள் எல்லாத்தையும் இந்த 22 கம்பெனிகளுக்கு கட்டி போடப்பட்டிருக்குது. சரியா ஒன்று. ரெண்டாவது, நமது நாடு இன்றைக்கு பொருளாதார ரீதியாக ஸ்திரமான நிலையில இல்லை. அப்ப இன்னைக்கு தொண்டமாண்ட பரம்பரை என்ன செஞ்சிருக்குது? மகன், பிள்ளை, பேரன், பேத்தி, இது தேவையா? அந்த ஆத்திரம் இருக்கு தோழங்களுக்கு. என்கிட்ட நான் தோட்டத்தொழிலாளர் இல்லை, நான் லயத்துல பிறந்து வளர்ந்தவன் தோழன். எனக்கு குளிர் என்ன, வேதனை என்ன, கஷ்டம் என்ன, பசி என்ன, எங்கட பிள்ளைகள் பசியில கதறி அழுகின்றதை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஜீவன் கண்டிருக்குமா? இல்லை ஆறுமுகம் கண்டிருக்குமா? நாங்கள் பசியில் இருந்திருக்கிறோம் தோழர். இன்னைக்கு சும்மா ராஜாக்கள் மாதிரி கொடை கட்டி கொண்டு போவதற்கு நாங்கள் இனிமேல் இளிச்சவாயர்களா? இல்லை, மலையகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இளிச்சவாயர்கள் அல்ல, கொண்ட கட்டியவர்கள் இல்லை. முன்ன மாதிரி ஐயா சாமி அப்படின்ட்டு சலாம் போடுறதுக்கு தயார் இல்லை நீ. அப்ப அந்த நிலைமையில் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த இளைஞர்களை, யுவதிகளை தட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. மலையக மக்களினுடைய வீட்டு பிரச்சனை, சம்பள பிரச்சனை, நீங்களும் நன்று அறிந்தவர் அந்த பிரச்சனைகளை. வீட்டு பிரச்சனை, சம்பள பிரச்சனை, அவர்களுடைய ஏனைய பிரச்சனைகள் என்று தீர்வுக்கு வரும். ஒவ்வொரு அரசாங்கத்திலும் பேசுபொருள் கம்பெனிகளுடன் பேசுகின்றார்கள். உண்மையிலேயே இந்த பிரச்சனை சம்பந்தமா இது என்ன சொல்லுது? உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை. 200 வருடங்கள் அடிமைகளாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இன்றும் அவர்களுடைய சம்பள விஷயத்தை கூட உங்களுடைய அரசாங்கத்திலும் தீர்க்க முடியாது இருக்கிறது. நமக்கு நாங்களாம் விரும்பினால் விரும்பாவிட்டால் தோழர், இது நாள் வரைக்கும் வந்த வழிமுறை ஒன்று இருக்குதான். ஏன் அதை மாற்றத்தை நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா காண்கிறீர்கள்? புதிய விட இல்ல அதான் கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக தோட்டங்கள் புனரமைப்பு வேலைகள் வேகமாக முன்னெடுக்கணும். அது எந்த மாற்றம் சரியான விஷயம். ஆனா சம்பள விஷயம் அதுதான் முக்கியம். சம்பள விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நாங்களாம் விரும்பினாலும் இன்னைக்கு என்ன இப்போ நாங்கள் விரும்பி அந்த ஐயம் பொறியில் இருக்கிறோம் இல்லைன்னா. அப்போ அதனால இன்றைக்கு தோற இந்த தோட்டங்கள் எல்லாத்தையும் இந்த 22 கம்பெனிகளுக்கு கட்டி போடப்பட்டிருக்குது. சரியா ஒன்று. ரெண்டாவது, நமது நாடு இன்றைக்கு பொருளாதார ரீதியாக ஸ்திரமான நிலையில இல்லை. நமக்கு என்ன சொல்லலாம்? ரைட், உங்களுக்கு நாங்க உர மானியத்தை தாரோம், சரியா, மின்சார மானியம் தாரோம், அந்த மானியத்தில் மிச்சம் பிடிச்சி நீனு தோட்ட தொழிலாளிக்கு சம்பளத்தை கொடு, சரியா. எதிர்காலத்தில் நாங்கள் அப்படி சொல்லுவோம். ஆனா இப்போதைக்கு இப்போ நான் நேற்று முந்தின நாள் சம்பள நிர்ணய சபை கூடி இருக்குது. கூடி இப்போதைக்கு அவர்கள் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். அது போதுமானது இல்லை. ஒரு விசேட செய்தி, அவர் எவ்வளவு அதிகரிப்பார்கள் சம்பளத்தை? இல்ல அது போதுமானது இல்லை, சரியா. மக்கள் குறைஞ்சது 2000 கேட்கறாங்க தானே, சரியா. 2000க்குள்ள அவர்கள் முடிவு எடுத்திருக்கணும். நீங்களே சொல்லுங்கள், 2000 என்பது 2000 கூட போதாது. சாதாரண தொழிலாளி, சாதாரண கூலி தொழிலாளி 3000-3500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை செய்யறான், சரியா. நாட்டினுடைய விலைவாசி எடுத்துக்கொண்டா அது முடியாது, சரியா. அப்ப முடியாத போது உண்மையிலேயே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த தோட்டத்து மக்களை கொண்டு ஏதோ ஒரு பொறியில சிக்க வச்சிருக்கிறாங்க, சரியா. அந்த பொறியில சிக்க வச்சது மாத்திரமல்ல, இன்னைக்கு தோட்ட தொழில்துறையும் கீழே தள்ளி இருக்கிறாங்க தானே. முன்ன மாதிரி இல்லையே தோட்டங்கள், முன்ன மாதிரி இல்லை, சரியா. முன்ன மாதிரி தேயிலை உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய பராமரிப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய விலைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய ஏற்றுமதி எடுத்துக்கொண்டாலும் சரி, இது எல்லாமே இன்றைக்கு மங்கிய நிலையில் தான் இருக்கின்றது. அப்ப இந்த மங்கிய நிலையில் இருந்த நாட்டைத்தான் நாங்கள் மேலே உயர்த்த வேண்டி இருக்கு, சரியா. அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தரோம். என்னன்னு கேட்டால், நாங்கள் இங்கே ஆட்சிக்கு வந்தது பேரும் அது மாத்திரமல்ல, இப்போ அவர்களுக்கு இந்த வருஷத்துக்கு 4000 வீடுகள் கட்டுறதுக்கு இருக்கிறோம் மலையகத்துக்கு. அது ஓடிக்கொண்டு இருக்குது. அது இல்லாமல் அவர்களுக்கு இந்த காணி வழங்குவது சம்பந்தமாக பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அது மாத்திரமல்ல, ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அவர்களுக்கு இப்போ நாங்க சொந்த காணி வழங்கும்னு கடந்த அரசாங்கமோ கடந்த ஆட்சியாளர்களோ எதிர்த்தரப்பினர்களை சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த 7 பேச்சஸ் காணி வழங்குற விவகாரம் தொடர்புல இது எந்த முறையில் நீங்க கையாள போறீங்க? இல்ல அது சம்பந்தமாக உதாரணத்துக்கு நான் சொல்ல போன தோழர், இப்ப பதுளை மாவட்டம் இருக்கு.
மதுரை மாவட்டத்தில் இருக்குது. அதாவது மண் சரிவால் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள், அது இல்லாமல் அதி பாதகமான பிரதேசங்கள், மத்திய அளவில் பாதிக்கக்கூடிய பிரதேசங்கள் என வரையறுக்கப்பட்டதன் பிறகு பதுளை மாவட்டத்தில் மிச்சப்படுகின்ற காணி 100% 64% காணிகள் ஆபத்தான இடங்கள் பொதுவாக சொல்றது புது மாவட்டத்தில். சரியா? அப்போ அப்படியாப்பட்ட நேரத்தில் தான் சரியா அப்போ இந்த வீடுகள் கட்டப்படுகின்ற போது நாங்கள் அதுகளுக்கு எவ்வாறான முடிவுகள் எடுப்பதுண்டு பார்க்க வேண்டியிருக்கு, கேட்க வேண்டியிருக்கு. சரியா? அப்போ அந்த வகையான பார்வை, கேள்விகள், அந்த கேள்விகள் மாத்திரமல்ல, அந்த காணிகள் ஒரு சிலர் சொல்கின்றார்கள் இப்போ தாங்களுக்கு இருக்கின்ற லயக்காம்பராண்டு இருக்குது, அதை புனரமைக்கவும் பட்டு இருக்குது, வேறு விதமாக கட்டிக்கொள்ளவும் பட்டு இருக்குது. முதல்ல அந்த காணிக்கு அதுக்காவது ஒரு உரிமையை தாங்கன்னு மக்கள் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. எங்களுக்கு காணி துண்டு தாங்கன்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கான உருப்படியான காணி துண்டை தேடி கொடுக்கறதுக்கு தேவையானது இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் உண்மையிலே ஒரு நல்ல முறையில் பரிசீலனை செய்து இதுகளுக்கான நிரந்தரமான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆன வேலைகளை நாங்கள் கூடி சீக்கிரத்தில் செய்யும். எவ்வளவு காலம் 5 வருடங்கள் ஒரு அரசாங்கத்தில் 5 வருடங்கள் சேர்க்கிறது, 10 வருடம் போகுது, இன்னும் தீர்வு கிடைக்கும். 5 நாங்கள் அது சரி. நீங்க இது நாள் வரைக்கும் இருந்த 26 இதே கேள்வி உங்களிடம் நான் நீங்க அமைச்சராக முதல்ல பல தடவைகள் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். இல்லை நம்ம கேட்கறது இருக்குதானே என்ன, இப்போ நம்ம 76 வருடங்களாக 200 வருடங்களாக தீர்க்கப்படாத பிரச்சனை. சரியா? இந்த வந்தவனும் குடி மலையில் ஏறுனா ஏறாதுதான். சரியா தோல? ஏன்டா அதுக்கான நாடா இல்லையே. இப்போ 200 வருஷங்களுக்கு முன்னே இருந்த இலங்கை அப்படியே இருக்குமா இருந்தால் ரைட், நம்ம எல்லாம் எதையும் பற்றி சிந்திக்கலாம். அன்னைக்கு தோல் 1952ஆம் ஆண்டு 48% 70% இருந்த காடு இன்னைக்கு தோல் 127% குறைஞ்சிருக்கும். இப்படி போனால் வெகு கூடிய சீக்கிரத்தில் நாடே பாலைவனமாக மாறும் தவிர்க்க முடியாது. நான் சொல்ல வரேன். அப்போ அப்படியாப்பட்ட பாலைவனமாக மாற்றப்பட்டு கொண்டு வந்த நாட்டைத்தான் நாளைக்கு சோலைவனமாக மாற்றுகின்ற வேலையை முன்னெடுத்து கொண்டு. அப்போ சோலைவனமாக மாற்றுகின்ற போது அந்த சோலைகளில் பூக்கள் இதெல்லாம் வளர்க்கணும், தண்ணி போடணும், என்ன அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலம் எடுக்கும். அழகான செய்தி காட்டுகின்றோம். இலங்கை இருக்கின்ற அழகான பூந்தோட்டத்தை அழகான முறையில் கட்டி அது வரைக்கும் பொறுத்திருங்கடா. நீங்க ரசனையுடன் சொல்றது மிக நல்லா இருக்கு. இதை விட ரசனையுடன் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இருக்கிறாங்க, அதிபெரும்பான்மை பெற்றவங்க இருக்கிறாங்க. நீங்களும் பாராளுமன்றத்தில் 159 ஆசனங்களை கைவசம் வைத்திருக்கிறீங்க. ஸோ நீங்களும் இன்னும் மெருகூட்டி நல்ல ரசனையாக சொல்கிறீர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் எத்தனை காலம் இந்த மக்களுடைய பிரச்சனை, எங்களுடையதல்ல, மக்களுடைய பிரச்சனைகள் தீரப்போகிறது. ஒரே ஒரு கேள்வியோடு நாங்கள் நிறைவு செய்யலாம். ஜீவன் தொண்டமான் ஒரு மலையகத்து பிரதிநிதி, ஒரு அமைச்சராக இருந்தவர், மலையகத்தினுடைய ஒரு பிரஜை. அவரை நீங்கள் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் விமர்சிக்கிறது சரி? அப்படியெல்லாம் பேசு, உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. தகுதி இல்லைன்னு நான் சொல்லல. என்னண்டா இப்போ பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. நான் சொல்ல வந்து என்னண்டாங்கன்னு, ஜீவன் தொண்டமான் அவர்கள் நான் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது இடையில குறுக்கிட்டு பேச ஆரம்பிச்சு என்ன சொன்னாரா அமைச்சர், இப்படி இந்த தண்ணி நீர் சிக்கல் சரியா? அப்போ நானும் அதை தான் சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ இவர் இடையில போனாச்சுன்னா அதனால இதை நிப்பாட்டுங்க. அதனால பிறகு அவர் 2 சொல்ல வெளிக்கிட்ட பிறகு நான் நீ உங்கள் இனிமேல் கேட்கறதுக்கு தகுதி இல்லை, அருகதை இல்லைன்னு சொன்னேன். இல்லை தகுதி உங்களுக்கு நாங்கள் வேணுமே தோட்ட தொழிலாளிகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியே இல்லை சார், நாங்கள் சொல்ல நீங்கள் சொன்னதை கேட்குறேன். ரைட். இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல வந்து அப்போ அதுதான் அங்கே வாய் தர்க்கமாக வந்தது. அப்போ அதில் நான் சொல்ல வரேன் கேட்ட சொல்ல வேறு எதுவும் இல்லை. ஒன்று நம்ம எல்லாம் மறந்துடக்கூடாது. இந்த நாட்டில் தோட்ட தொழிலாளர்கள் 200 வருடங்களாக கொத்தடிமைகளாக இருக்கிறார். இந்த கொழும்பு நகரத்தில் எத்தனை படித்த இளைஞர்கள் இருக்கிறார். கண்டிப்பா நீங்க எத்தனை மலையகத்தை நேசிக்கின்ற பாய்ஸ் இருக்கிறாங்க, மலையகத்தை நேசிக்கின்ற வியாபாரிகள் இருக்கிறாங்க.
அப்போ 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 இப்போ அப்போ இன்னைக்கு இந்த தொண்டமாண்ட பரம்பரை என்ன செஞ்சுருக்குது? மகன், பிள்ளை, பேரன், பேத்தி, இது தேவையா? அந்த ஆத்திரம் இருக்கு தோழர் எங்களுக்கு. என்கிட்ட நான் தோட்டத்துள்ளாட பிள்ளை, நான் லயத்தில் பிறந்து வளர்ந்தவன் தோழர். எனக்கு குளிர் என்ன, வேதனை என்ன, கஷ்டம் என்ன, பசி என்ன, எங்களோட பிள்ளைகள் பசியில கதறி அழுகின்றதை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஜீவன் கண்டிருக்குமா? இல்லை ஆறுமுகம் கண்டிருக்குமா? நாங்கள் பசியில் இருந்திருக்கிறோம் தோழர். ரொட்டி துண்டை கடிச்சு கொண்டு சாயத்தண்ணி குடிச்ச பரம்பரை நாங்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லை. பசியில் எத்தனை நாளைக்கு பாடசாலைக்கு போயிருக்கும். பசியின் கீழே எத்தனை நாளைக்கு எங்களோட பெண்கள் சாப்பாடு இல்லாமல் வேலைக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு கூடுதலாக மயக்கம் போட்டு விழுகின்ற பிள்ளைகள் கூடுதலாக எந்த பாடசாலையில் இருக்கிறாங்க? கூடுதலாக மந்த பூசணத்தால் பிறக்கின்ற பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? பிறக்கின்ற போது இறக்கின்ற பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? கூடுதலா பிறக்கின்ற போது இறந்து போகின்ற தாய்மார்கள் எங்க இருக்கிறாங்க? அப்ப இந்த நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் யார்? கடந்த 75 வருடங்களாக இந்த நாட்டில் தொழிற்சங்க ரீதியாக கோட்டை கட்டி கொண்டிருந்த தொண்டமான்கள் பதில் சொல்லக்கூடாதா? அப்ப எந்த விதமான அக்கறையும் இல்லாததோட இன்னைக்கு சும்மா ராஜாக்கள் மாதிரி கொடை கட்டி கொண்டு போவதற்கு நாங்கள் இனிமேல் இளிச்சவாயர்களா? இல்ல, மலையகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இளிச்சவாயர்கள் அல்ல, கொண்ட கட்டியவர்கள் இல்ல. முன்ன மாதிரி ஐயா சாமி அப்படின்னு சலாம் போடுறதுக்கு தயார் இல்லை நீ. அப்ப அந்த நிலைமையில் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த இளைஞர்களை, யுவதிகளை தட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு கொண்டு போறதுக்கு அல்ல. நாளைக்கு எங்களுடைய சமூகம் 200 வருடங்களாக மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி இன்னைக்கு சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டை ஆட்டம், வீசி எறியப்பட்ட பரம்பரைகள் சொன்ன நாங்க கொள்முடகள் தேடி பாருங்க. எல்லா பணக்கார வீடுகள்லையும் யார் வேலை செய்யறது? சட்டி கழுவுறது யார்? முட்டி கழுவுறது யார்? சமைக்கிறது யார்? இங்க இருக்கின்ற பணக்காரர் சொல்லுவார்கள், எங்களுக்கு ஒரு வீட்டுக்காரர் வேலைக்காரன் தேவை, வேலைக்காரி தேவை. ஏன்னா அது தோட்டத்து பயிலாக இருந்தால் பிள்ளையா இருந்து ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவார். எங்களுடைய உழைக்கிறதுக்கு மாத்திரம் பிறந்த ஜடங்களாக மாற்றப்பட்டு இருக்கின்ற போது அதில் கீழ் இன்றைக்கு எங்களுடைய சந்தா பணத்தில் இன்றைக்கு இந்த தொண்டவான்கள் கோடைக்கான குபேர வாழ்க்கை வாழ்கின்ற போது அவனுடைய பாட்கண்ட சொத்துன்னு நினைத்துக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் இது இனிமேல் பொறுத்து கொண்டிருப்பதுக்கு தயாரா இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் நான் சொன்னேன். உங்களுக்கு அருகதை இல்லை, உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது நான் சொன்னேன்.